ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி போகி. அண்ட் நான் தான் பவ்யா, நியூட்ரிஷனிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற எதுவுமே வந்துட்டு பனிமூட்டம் கிடையாதுங்க. இட் இஸ் புகைமூட்டம். போகியோட எஃபெக்ட். உங்ககிட்ட நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்டாக எல்லாத்தையும் வைக்கிற ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து வர தலைமுறைகளுக்கு வாழ்கிறதுக்கான என்விரான்மெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஏன்னா நம்ம வாழ்கிறப்பவே நிறைய பொல்யூஷன்ஸ் பார்க்குறோம். வாட்டர், ஏர்னு இல்லாத பொல்யூஷன் இல்லாத இடமே கிடையாதுங்க. ஸோ அது நம்மளும் வந்துட்டு இந்த போகி கொண்டாடுறோன்ற பேரில் இப்படி ஏர் பொல்யூட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு அடுத்து வர தலைமுறைகள் எப்படி வாழும்? நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு பெருசாக சொத்து சேர்க்க வேண்டாம், பணம் சேர்க்க வேண்டாம், வீடு, கார், நகை எதுவுமே வேண்டாம். அவங்க வாழ்கிறதுக்கான கரெக்டான ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி வச்சுட்டு போங்க. அவங்களுக்கு ஹெல்த்துன்றது ரொம்ப தேவை. நம்ம பண்ற ஒரு விஷயங்களுமே அடுத்து வர தலைமுறைகளுக்கு நம்ம நோய்களுக்கு வழிகாட்டியா தான் இருக்கோமே தவிர நோய் இல்லாம வாழ்றது எப்படின்றத நம்ம வழிகாட்டுறதே கிடையாது. ஸோ இந்த போகி கொண்டாடுறது தப்புன்னு நான் சொல்லலை. இதை எரிக்கிறதுக்கு பதிலா இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். அண்ட் புக்ஸை எடுத்துட்டு போயிட்டு, ஆப்வியஸா இப்போ புக்கு வாங்க முடியாம எத்தனை பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்து நீங்க அட்லீஸ்ட் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகல. தட் ஹாப்பினஸ் மேக்ஸ் அஸ் லிவ் லாங்கர். ஸோ வர தலைமுறைகளுக்கு நம்ம எது பண்ணலைனாலும் பரவாயில்ல, பட் ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு போவோமே. நம்ம வாழற வரைக்கும் இந்த என்விரான்மெண்ட் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம நமக்கு அடுத்து வர தலைமுறைகளும் வாழணும்னு நினச்சி இந்த என்விரான்மெண்ட்டை கொடுத்துட்டு போகிறது நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பாய்.